ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் G3 ஃபோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் பார்த்தோம்னா ஆகஸ்ட் அன்ஃபோல்டட் அப்படின்றத நேத்தி, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதி, ஸோ சாம்சங் பார்த்தோம்னா G Fold, அதுக்கப்புறம் G Flip 2 5G மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மொபைல் பார்த்தோம்னா G Fold 3 5G. இந்த மொபைல் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் IP68 வாட்டர் ரேட்டிங்கோடு வருது. அதாவது இந்த மொபைல் பார்த்தோம்னா ஒரு 5G மொபைல் வித் வாட்டர் ப்ரூஃபோடு வருது. ஸோ இதில் பேக்கில் பார்த்தோம்னா 3 கேமரா இருக்குது. ஸோ 3மே 12 MP கேமராஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா பார்த்தோம்னா 12 MPக்கு அல்ட்ரா வைட், ரெண்டாவது 12 MPக்கு ஒரு வைட் ஆங்கிள் கேமரா, மூணாவது பார்த்தோம்னா ஒரு 12 MPக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 3 கேமராவுக்கு கீழே டியூவல் டோன் ஃப்ளாஷ் இருக்குது. செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 2 செல்ஃபி கேமரா இருக்குது. அதாவது ஃபோல்டு பண்ணுறப்போ ஒரு கேமரா, ஃபோல்டு பண்ணாமல் இருக்கிறப்போ ஒரு கேமரா. ஃபோல்டு பண்ணாமல் நார்மலாக இருக்கிறப்ப பார்த்தோம்னா 10 MPக்கான கேமரா. ஸோ ட்ராப்பில் தெரியுது. ஸோ டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதாவது டேப்லெட் மோடில் 4 MPக்கான செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா டிஸ்பிளேவுக்கு அடியில் இருக்குது. ஸோ இதில் ஹையர் வேரியண்ட்டாக பார்த்தோம்னா 12GB வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் USB-C டைப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் USB-Cயில் நம்மளுக்கு பாக்ஸில் வர்றப்பே பார்த்தோம்னா 25 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இதில் இருக்க பேட்டரியை 1 hour 15 minutes சார்ஜ் பண்ண முடியும்னு கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தோம்னா 4400 mAhக்கான பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் 6.4 இன்ச்சுக்கான ஒரு நார்மல் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா 120 Hz கிட்ட இருக்குது. இதையே நம்ம இந்த ஃபோல்டு இருக்கிறத அன்ஃபோல்டு பண்ணோம்னா உள்ளே பார்த்தோம்னா 7.4 இன்ச்சுக்கான அதே AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தோம்னா 120 Hz கிட்ட இருக்குது. ஸோ இந்த மொபைலை பார்த்தோம்னா நம்மளால் மொபைலாகவும் யூஸ் பண்ண முடியும், டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக ஒரு போர்ட்டபிள் லேப்டாப்பாக கூட இந்த மொபைலை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு S Pen சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது S Penல பார்த்தோம்னா இந்த வாட்டி நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 40% ஏற்கனவே இருக்கிறதோட ஸோ இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மொபைலை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதாவது ஃபோட்டோ எடிட்டிங், லைக் வீடியோ எடிட்டிங், இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த S Pen சப்போர்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க மெயின் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் செகண்டரி டிஸ்பிளே ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா கார்னோகுல்லா கிளாஸ் சப்போர்ட் இருக்குது. பேக்கில் பார்த்தோம்னா கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு ஷேட்டர்ட் கார்னோகுல்லா கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1 lakhக்கு மேலே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்டர்டே இதை பார்த்தோம்னா அஃபீஷியலாகவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அமேசானில் தான் அஃபீஷியலாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது ஆன்லைனில் வரும். ஸோ ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ஓவரால் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.